அனைவருக்கும் வணக்கம். சாமர்த்தியசாலியாக திகழக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்கு? அடுத்து வருகின்ற நாட்கள்லையாவது உங்களுக்கு ஏதாவது நல்லது நடக்குமா? ஏதாவது வியாபாரத்தில், தொழிலில் ஏதாவது மாற்றம் வருமா அப்படின்னு காத்துட்டு இருந்த உங்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். உங்களுக்கு சிவபெருமானை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நமச்சிவாய என்ற மந்திரத்தை மறக்காமல் 3 டைம் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அப்படி தெரிவிக்கும் போது நீண்ட நாளாக வேண்டுதலாக ஒரு விஷயம் மனதுக்குள்ளே வைத்துட்டு இருப்பீங்களா, அந்த ஒரு விஷயம் கூடிய விரைவில் நடைபெறணும் அப்படின்னு நினச்சிட்டு வேண்டிக்கிட்டு இப்படி செய்து பாருங்கள். நம்பிக்கையோடு செய்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு நல்ல பலன் கிடைக்கும். நீங்களும் நம்பிக்கையோடு இப்படி வேண்டிக்கிட்டு செய்து பாருங்கள். சரி, நம்மள விருச்சிக ராசியில் விசாகம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கும், அனுச நட்சத்திரக்காரர்களுக்கும், கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கும் அடுத்து வருகின்ற 7 நாட்கள் எவ்வாறு அமைந்திருக்கு, கிரகநிலை எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த வார கிரக நிலையை பார்க்கும்போது கலஸ்திரஸ்தானத்தில் சந்திரன், குரு, அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாய், பாக்கியஸ்தானத்தில் புதன், தொழில் ஸ்தானத்தில் சூரியன், லாபஸ்தானத்தில் சுக்கிரன், கேது, சுகஸ்தானத்தில் சனி பகவான் வக்ரகம் அடைந்திருக்கிறார். பஞ்சமஸ்தானத்தில் ராகு பகவான் என கிரக நிலைகள் அடுத்து வருகின்ற 7 நாட்களுமே இருக்குது. ஆகஸ்ட் 31ஆம் தேதி அன்று புதன் பகவான் பாக்கியஸ்தானத்திலிருந்து தொழில் ஸ்தானத்திற்கு மாற இருக்கிறார். இதனால் என்னென்ன நற்பலன்கள்லாம் நம்மளுடைய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கிடைக்க இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் புத்தி கூர்மை சிறப்பாக இருக்குது. அதனால் எதையுமே சாதிக்கக்கூடிய ஒரு அபார திறமை இந்த வாரத்தில் உங்களுக்கு அமையும். எதிர்காலம் தொடர்பான சின்ன சின்ன திட்டங்கள் இப்போ போடலாம் அப்படின்னு ஒரு சிலர் மனதெல்லாம் தோன்றும். எதிர்காலத்திற்காக நீங்கள் செய்யவும் ஒவ்வொரு திட்டமுமே உங்களுக்கு சாதகமாக அமையும் போது எதையுமே முற்போக்குடன் செயல்படுவீங்க. புத்திசாலித்தனமாக செயல்படுறதுனால என்னமோ எல்லா விஷயமே உங்களுக்கு சாதகமாக அமைய போகுது. எல்லா இடத்துலையுமே விவேகத்துடன் செயல்படுங்க, நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். தொழிலில், வியாபாரத்தில் பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க. கவனமாக இருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக நல்ல ஒரு சாதகமான பலன் உங்களுக்கு கிடைக்கும். திறமையாக செயல்படுங்க, நிச்சயமாக உங்களுக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கும். புதிய ஆர்டர்கள்லாம் ஒரு சிலருக்கு கிடைக்கும். எதுலேயுமே அவசரப்படாமல் நிதானத்தை கடைபிடிங்க, கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு ஏற்கனவே செய்த வேலையை கூட கொஞ்சம் திறமையாக செயல்பட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக அதில் ஒரு நல்ல பலன் இந்த டைமில் உங்களுக்கு கிடைக்கும். ஏற்கனவே செய்த வேலையை கூட கொஞ்சம் திறன்பட செய்யுங்க, கண்டிப்பாக நல்லது நடக்கும். குடும்பத்திலையும் உங்களுடைய தாய் வழி உறவுகள் மூலியமாகவும் ஒரு சில உதவிகள் இந்த டைமும் உங்களுக்கு கிடைக்கும். கணவன் மனைவியிடையே நல்ல ஒரு நெருக்கமும் அந்யோன்யமும் அதிகரிக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு. ஒரு சிலருக்கெல்லாம் உயர்தர ஆடை ஆபரணங்கள் வாங்கும் யோகமும் இந்த வாரத்தில் அமையும். நல்லது எது, கெட்டது எது அப்படின்னு அறிந்து செயல்படுங்க, நிச்சயமாக உங்களுக்கு நன்மை கிடைக்கும். பண வரத்தும் ஓரளவுக்கு திருப்திகரமாக இருக்குது. குழந்தைகளுடைய நலனில் கூடுதலாக அக்கறை செலுத்துவீங்க. அதனால் நிறைய நற்பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். குழந்தைகளோட ஆரோக்கியத்திலையும் கொஞ்சம் கவனம் செலுத்துறது நல்லது. அன்பு அதிகரிக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைந்திருக்கு. பெண்களுக்கு எந்த ஒரு செயல்லையுமே ஈடுபடுறதுக்கு முன்னாடி அதில் உள்ளது நல்லது எது, கெட்டது எது அப்படின்னு அறிந்து அதற்கேற்ப செயல்படுங்க. அவசரப்பட வேண்டாம், நிதானத்தை கடைபிடிங்க. இந்த டைமு நீங்கள் அவசரப்பட்டீங்கன்னா ஒரு சில பிரச்சனையெல்லாம் மாட்டிக்குவீங்க. அதனால் முடிந்த அளவுக்கு நிதானத்தை கடைபிடிங்க. புதிதாக ஏதாவது முடிவு எடுக்கிற மாதிரி இருந்ததுன்னா உங்களுடைய பெற்றோர்கிட்டையும் உடன் பணிபுரிபவர்கிட்டையும் கொஞ்சம் கலந்து ஆலோசித்துட்டு முடிவு எடுக்கிறது ரொம்பவும் நல்லது. கலைத்துறையை சேர்ந்தவர்களுக்கு பணியில் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஒரு சிலருக்கெல்லாம் புதிய ஆர்டர்கள் கிடைக்கும். அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் தேவையற்ற சின்ன சின்ன பிரச்சனைகள் இந்த டைமு வரும், கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. மனோதிடம் சிறப்பாக இருக்குது. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் எதுலேயுமே அவசரப்படாமல் யோசித்து செயல்படுறது கொஞ்சம் நல்லது. கல்வியை பற்றி ஒரு கவலை உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். நம்ம நல்லா படிக்கலாம், நல்லா படித்தா நல்ல ஒரு முன்னேற்றத்தில் வரலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு யோசிச்சுக்கிட்டே இருப்பீங்க. நிச்சயமாக நல்ல படிங்க, நல்ல நண்பர்களை கூட வச்சுக்கோங்க, நிச்சயமாக நல்ல ஒரு முன்னேற்றமான பாதையில் உங்களால் வர முடியும். மற்றவர்களுடைய ஆலோசனை கேட்கறத விட உங்களுடைய ஆசிரியரோட ஆலோசனை கேட்டு அதன் பிரகாரம் பாடங்களை படிக்கிறது ரொம்பவும் நல்லது. மேலும் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையறதுக்கு திருச்செந்தூர் முருகனை ஒரு டைம் வழிபட்டுட்டு வாங்க. உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளும் கஷ்டங்களும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். நம்பிக்கையோடு இதை ஒன்று மட்டும் செய்து பாருங்கள், நிச்சயமாக நற்பலன்கள் அனைத்துமே கிடைக்கும்.
வாரத்தை பொறுத்த வரைக்கும் கலஸ்தரக்காரகனான சுக்கிரன் லாபஸ்தானத்தில் கேதுவோடு இணைந்திருக்கிறார். சூரியன் ஆட்சி பெற்று புதனோடு இருப்பது ரொம்ப நல்ல அமைப்பு அப்படின்னே சொல்லலாம். நம்மளுடைய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சப்தம ஸ்தானத்தில் உள்ள குரு உங்களுடைய ராசியை பார்வையிடும் போது சிறப்பான யோகங்கள் அனைத்துமே உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். புதிய வியாபாரம், புதிய முயற்சிகள் எல்லாமே இந்த டைமில் நீங்கள் கையாளுவீங்க. அதனால் நல்ல ஒரு சாதகமான பலன் இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் அமையும். ஒரு சிலர்லாம் வெளிநாட்டில் இருந்து ஏதாவது ஒரு செய்தியை ரொம்ப நாளாக எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்திருப்பீங்க. நல்ல ஒரு தகவல் வராதா அப்படின்னு காத்துக்கிட்டு இருந்திருப்பீங்க. கண்டிப்பாக இந்த வாரத்தில் அந்த நல்ல தகவல் உங்களை தேடி வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகலாம் அப்படின்னு ஒரு சிலர்லாம் ரொம்ப நாளாக ஆசைப்பட்டு வெளிநாட்டுக்கு போகணும், வெளியில் ஏதாவது வேலை செய்யணும் அப்படின்னு ரொம்ப நாளாக ஆசைப்பட்டுட்டு இருந்திருப்பீங்க. அந்த ஆசையெல்லாம் கூட இந்த டைமை நீங்கள் முயற்சி செய்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த டைமை முயற்சி செய்து பாருங்கள், நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். இதுவரை 7ஆம் இடத்துல இருந்த ராசிநாதன் செவ்வாய் அஷ்டமஸ்தானத்தில் நுழைவது கஷ்டங்கள் ஒரு சில இதெல்லாம் வரும். அதே மாதிரி இந்த டைமில் கொஞ்சம் கவனமாக இருங்க, பேச்சில் நிதானத்தை கடைபிடிங்க. குறிப்பாக உங்களுடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் கொஞ்சம் அதிகரிக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க. தொழிலையும் சின்ன சின்ன இடர்பாடுகள் அப்பப்போ வரும். கொஞ்சம் புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தினீங்க அப்படின்னா நிச்சயமாக அந்த இடர்பாடுகள்லாம் உங்களால் நீக்க முடியும். அவசரமான முடிவுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வரும். முடிந்த அளவுக்கு நிதானத்தை கடைபிடிங்க. முன்கோபம் வேண்டாம். முன்கோபத்தை தூண்டுற மாதிரி சில விஷயங்கள்லாம் நடக்கும். கொஞ்சம் முன்கோபத்தை கட்டுப்படுத்துறது ரொம்பவும் நல்லது. உங்களுக்கு சந்திராஷ்டமம் 28லேருந்து 30ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது. அன்றைய தினம் நீங்கள் புதிய முயற்சி எதுலேயும் ஈடுபட வேண்டாம். சந்திராஷ்டம தினத்தில் பேச்சில் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிங்க, அவசரப்பட வேண்டாம். இந்த விருச்சிக ராசியில் பிறந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் அடுத்து வருகின்ற 7 நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாமாங்க. விசாகம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரம் தொலைதூரத்திலிருந்து ஒரு நல்ல செய்தி தேடி வர இருக்கு. வெற்றிகரமான வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு. தொழிலில், வியாபாரத்தில் எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல ஒரு தன வரவு உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். சுற்றத்தார்கள் மூலமாகவும் உங்களுக்கு வேணுங்கிற உதவி கரெக்டான டைமில் கிடைக்கும். தொழிலில் விரிவுபடுத்தலாம் அப்படின்லாம் ஒரு சிலர் முயற்சி செய்வீங்க. கண்டிப்பாக விரிவுபடுத்துங்க. நல்ல ஒரு வருமான வாய்ப்பு கிடைக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. நீங்கள் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியுமே உங்களுக்கு சாதகமாக அமையும் போது அதிக உழைத்தால் நிச்சயமாக உங்களுக்கு லாபமோ நல்ல ஒரு ஆதாயமும் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு. தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். டைமில் உங்களுடைய கஜானாவில் பணம் நிரம்பக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு. தட்டி கொடுத்து வேலை வாங்கிறதுனால உங்களுக்கு கீழே பணிபுரிபவர்கள் உங்களுக்கு உறுதுணையாகவும் பக்கபலமாகவும் இருப்பாங்க. அதன் காரணமாக உங்களுடைய வியாபாரத்தில், தொழிலில் நல்ல ஒரு உற்பத்தி பெருகக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு. அனுச நட்சத்திரக்காரர்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்களும் உங்களுடைய மனைவி மூலமாக ஏதாவது ஒரு மகிழ்ச்சி தர மாதிரி ஒரு செய்தி தேடி வரும். அதே மாதிரி உங்களுக்கு வருமானம் பல வழிகளில் வரும். உங்களுடைய விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும். விரும்பிய பொருளெல்லாம் ஒரு சிலர் வாங்கி ரொம்ப மன மகிழ்ச்சியாக இருப்பீங்க. ஒரு சிலர்லாம் ஆடை ஆபரணங்கள் வாங்குவதற்கான யோகமும் இருக்குது. ஒரு சிலருக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமும் இருக்குது. எதிர்பார்த்த அளவுக்கு பண வரவு திருப்திகரமாக இந்த வாரத்தில் இருக்கும். பொருளாதாரத்தில் இருந்த அந்த சின்ன சின்ன சிக்கல்லாம் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். உங்களுக்கு அரசாங்கத்தால் எதிர்பார்த்த ஒரு பர்மிஷன் இந்த டைமு உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி புதிய தொழில் தொடங்கலாம் அப்படின்னு முயற்சி செய்தவங்களுக்கு உங்களுக்கு உதவிகரமாக உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களும் உங்களுடைய நண்பர்களும் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க. ஒரு சிலருக்கெல்லாம் உயர்தர வாகனங்கள் வாங்குவதற்கான யோகம் இருக்குது. ஒரு சிலருக்கு பிரபலமானவர்கள் மூலிமா ஏதாவது ஒரு ஆறுதலான அன்பான 4 வார்த்தைகள் கிடைக்கும். அவங்களுடைய ஆதரவும் இந்த டைமு உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்குன்னா புது தென்பு, புது உற்சாகம் இந்த வாரத்தில் கிடைக்கும். இந்த வாரம் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்குது. அதே மாதிரி ஒரு சிலர்லாம் உயர்தர வாகனங்கள் வாங்குவதற்கான யோகமும் இருக்குது. ஒரு சிலருக்கு பெரிய இடத்து பெண் மனைவியாக அமைவாங்க. மனைவியின் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சி தர மாதிரி ஒரு செய்தி இந்த வாரத்தில் உங்களுக்கு கிடைக்கும். ஆதாயம் அதிகரிக்கும். வியாபாரத்துலேயும் புதிய யுக்திகளை கையாளுவீங்க. அதனால் நல்ல ஒரு லாபம் கிடைக்கும். உங்களுடைய தந்தை வழி உறவுகள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க. விருந்தினர்கள் வருகையால் ரொம்ப மன மகிழ்ச்சியாக இருப்பீங்க. ஒரு சிலருக்கெல்லாம்
நண்பர்கள் உதவிகரமாக இருப்பாங்க. ஒரு சிலர்கிட்ட கொஞ்சம் காலதாமதம் ஏற்படும் உதவி கிடைக்கிறதுல. அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. புத்தி தெளிவு ஏற்படக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு. மேலும் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமைவதற்கு மேலே குரு பகவானுக்கு அர்ச்சனை செய்துட்டு வாங்க. அதே மாதிரி குரு தட்சிணாமூர்த்தியும் வழிபாடு செய்யுங்க. முடிந்தால் பக்கத்தில் இருக்கிற பசுமாட்டுக்கு உணவளித்துட்டு வாங்க. உங்களுக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கும். இந்த மாதிரி செய்து பாருங்கள்.